ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 1. நான் இதுக்கு முன்னாடி பெட்ராக் எடிஷனில் போட்டிருந்தேன். ஆனால் பெட்ராக் எடிஷனில் எனக்கு விளையாடுறது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஸோ நான் ஜாவா எடிஷனுக்கே மாறிட்டேன். இந்த வீடியோவில் நான் நிறைய இடத்துல ஸ்பீட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து 33 மினிட்ஸ் லாங்கு. நான் இதே 10 நிமிஷமாக க்ராப் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோன்னா, நான் பேஸ் கட்டுவோம், மைனிங்கெல்லாம் எதுவும் போக மாட்டோம். நான் இந்த சீடை ஏற்கனவே ஒரு 100 தடவை விளையாடினதுனால எனக்கு வில்லேஜ் எங்கே இருக்குது, ரூயின் போர்ட்டல் எங்கே இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் 100 தடவை விளையாடி இருக்கேன்னா, நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பிசியில் ரெக்கார்ட் ட்ரை பண்ணுவேன். அப்போது ரொம்ப லேகியாக இருக்கும், ஃப்ரேம்ஸ் பயங்கரமாக ட்ராப் ஆகும். ஸோ அதனால தான் நான் அதுக்கப்புறம் நல்லா நிறைய தடவை டெஸ்டிங் பண்ணிட்டு தான் நான் ரெக்கார்ட் ஸ்மூத்தாக வரும்போது தான் நான் ஜாவா எடிஷனில் விளையாடவே ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். எல்லாம் நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்டில் கூட பார்க்கலாம். ஓகே, நம்ம கேதர் பண்ண வுட்டை வச்சு நம்ம கிராஃப்டிங் டேபிளும் உட்டன் டூல்ஸும் நம்ம செஞ்சுக்கிட்டு டேரெக்டாக இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2-3 ஷீப்பை அடிச்சுட்டு நம்ம அயன் கோலம் அடிக்க போயிடலாம். அயன் கோலம் அடிக்க ஒரு 3 டர்ட்டும் கேதர் பண்ணியாச்சு. இந்த ஷீப்பை மட்டும் கொண்டுட்டு நம்ம போகலாம். ஓகே, நம்ம இப்போ அயன் கோலமே அடிக்க போகலாம். எங்கே இருக்கான் இருக்கான் அயன் கோலம். ஓகே, இந்த இடத்துல நான் பண்ணப்போ என்னை டக்குன்னு அடிச்சிருவான். அவன் எப்படி அடித்தானே எனக்கு தெரில. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிளாக் இருந்தது, அது மேலே ஏறி தான் என்னை அடிச்சிருப்பான். அதை தான் அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன். மறுபடியும் கீழே போனால் என்னை அடிச்சிருவான்னு நினச்சேன். அவனால் அடிக்க முடியல. நடுவில் வேறு என் உடன் ஆக்ஸ் வேறு உடச்சிரும். ஸோ நான் மறுபடியும் கையாலேயும் இந்த குச்சியாலேயும் தான் அடித்து அவனை கொன்னேன். 4 அயன் கொடுத்துருக்கான், பரவாயில்ல. இந்த வில்லேஜில் எந்த பிளாக் ஸ்மித்தும் இருக்காது. அதுவும் இல்லாமல் இங்கே இன்னொரு பக்கத்துலேயே ஒரு வில்லேஜும் ஒரு ரூயின் போர்ட்டலும் இருக்கும். அங்கே நம்ம அடுத்த எபிசோடில் போகலாம். ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் ஹேவேல் கலெக்ட் பண்ணுறத நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் நான் 3 நிமிஷமாக இதை கலெக்ட் பண்ணிருப்பேன். ஸோ அதனால தான் ஸ்பீடில் போட்டேன். ஓகே, நம்ம கொஞ்சம் காபிள் ஸ்டோனும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காபிள் ஸ்டோன் கலெக்ட் பண்ணும்போது தான் நான் ஒரு ரூக்கி மிஸ்டேக் பண்ணேன். அதை நீங்களே கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். ஷிஃப்ட் அழுத்திட்டு நம்ம கிராஃப்ட் பண்ணால் எல்லாம் டக்குன்னு அது எவ்வளோ இருக்கோ அது கிராஃப்ட் ஆகிடும். அதுதான் நான் பண்ண தப்பு. ஓகே, நம்ம கொஞ்சம் லைட்டாக ஸ்டோனும் கேதர் பண்ணிக்கலாம், தேவைப்படும். நம்ம பேஸுக்கு முக்கியமாக தேவையானதே காபிள் ஸ்டோன் தான். ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே ஓடி போய் பேர்ட்ஸ் வுட்டு, ஓக் வுட் வந்து கலெக்ட் பண்ணுவேன். ஏன்னா பேர்ட்ஸ் வுட் வந்து நம்ம ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது ஓக் வுட் வந்து அது பக்கத்துலேயே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும், அது கட்டுறதுக்கு தான் ஓக் வுட். ஓகே, இது எடுக்கிறதும் கொஞ்சம் ஒரு டைம் லேப்ஸில் மாதிரி பாருங்கள். இதெல்லாம் நான் 10x ஸ்பீடில் வச்சுருக்கேன். இது 10x ஸ்பீட்லேயே வச்சு இது ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் ஆகுது. ஓகே, நமக்கு போதுமானது கிடச்சிதான்னு செக் பண்ணேன். இந்த மாதிரி குதித்து உடைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப நேரம் டைம் செலவாச்சு. நான் இங்கே இதை உடைக்கும் போது இந்த 2 வுட்டை உடைக்கும் போது ஸ்டார்ஸில் ஒன்று மாட்டிக்கும். ஸோ அந்த 2 ஸ்டாரையும் உடச்சி கூட அந்த வுட்டை கூட கலெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இந்த வுட்டையும் உடச்ச பிறகு நமக்கு இது சாண்டும் தேவைப்படும். நமக்கு சாண்டு தேவைப்படும்ன்றதே நான் மறந்துட்டு இப்போ எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பெட்டை உடச்சி எடுத்துகிட்டு அங்கேயே இது நைட் ஆகிடும். ஸோ அங்கேயே தூங்கிடலான்னு நினைப்பேன். அங்கே ஒரு லைட்டாக ஒரு செஸ்ட்டில் லூட்டெல்லாம் இருக்கும். லூட்னால் அவ்வளோ பெரிய லூட் இருக்காது, சும்மா ஆப்பிள், ப்ரெட்டு அந்த மாதிரி. ஸோ இந்த லூட்டை எடுத்து நமக்கு ஃபுட்டும் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம ஹங்கர் பார் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் இந்த ப்ரெட்டு, பொட்டேட்டோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். லீஃப் லிட்டர் அது நம்ம எதுக்கு உடச்சோன்னே தெரில, அது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம அதை எடுத்தாச்சு. இந்த இடத்துல எனக்கு ஒரு கிளிச் ஆகும். அது எப்படி ஆச்சுன்னே எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் பெட் எடுத்து வைக்கும்போது ஒரு வில்லேஜர் குறுக்கால வந்துட்டான். அந்த பெட்டே காணாமல் போயிடுச்சு. எப்படி எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் சரி அதை விட்டா நமக்கு என்ன வேறு பெட்டாக இல்லைன்ட்டு நான் இன்னொரு வில்லேஜர் வீட்டுக்கு ஓடியிருப்பேன். இதுவும் லைட்டாக ஸ்பீட் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரொம்ப நேரமாக வீடியோ தேடிட்டு இருந்தேன். இந்த தூங்குகிற கிளிப்பை நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்னை ஒரு சர்வரில் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஷிஃப்ட் அமுக்கணுன்னே அந்த பெட்டு வந்து நம்ம கைக்கே வந்துருச்சு. நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், என்னை வந்து ஒரு சர்வரில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு 10 யூசர் நேம் மாற்றி போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விளையாட விட்டு உடனே என்னை பார்த்து பேன் பண்ணுறானுங்க.
அதனால் என் பேரை வந்து வித்தியாசமாக வேறு மாதிரி மாற்றிருந்தேன். அதனால தான் நான் அதை ஸ்லீப்பிங் இதை கட் பண்ணி விட்டேன். ஓகே, நம்ம இங்கேயே நம்ம கொஞ்சம் ஸ்டோனை கேதர் பண்ணிக்கலாம். ஸ்டோனு கோல் எல்லாம் கேதர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நான் சொன்னேனே அந்த மிஸ்டேக் அதை பண்ணுவேன். ஓகே, இந்த பிக்காக்ஸ் உடைக்கிற வரைக்கும் நான் அதை ஃபுல்லாக மைண்ட் பண்ணுருவேன். உடஞ்ச பிறகு ஸ்டிக்கை வச்சு பண்ணுருவேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஷிஃப்ட் அமுக்கிடுவேன். நமக்கு 2 பிக்காக்ஸ் தேவைப்படுதுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்தது. ஸோ என்ன பண்ண முடியும்? ஸோ பேக் டு காவல் ஸ்டோன் மைனிங். இவ்வளோ பிக்காக்ஸ் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பிக்காக்ஸ் வச்சு உடச்சிக்கலான்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இப்போ ஃபுல்லாக நமக்கு ஒரு 2 ஸ்டாக்கு 3 ஸ்டாக், நமக்கு ஆக்சுவலாக 3.5 ஸ்டாக்கு 4 ஸ்டாக் காவல் ஸ்டோன் தான் தேவை. ஆனால் நான் 2 ஸ்டாக் மட்டும் எடுத்துகிட்டு இது போதுமானதுன்னு நினச்சிட்டு நான் போயிடுவேன். அப்புறம் நம்ம வீடு கட்டணுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் தேவையில்ல. அந்த ஸ்பாட்டை தேடுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எங்கள் மேலே அந்த செரி க்ரோவ்ஸ் மரம்லாம் இருக்கும். ஸோ நான் அங்கே போனேன். அங்கே ஸ்பாட் எதுவும் நல்லா இல்லாததுனால நான் வில்லேஜ் பக்கத்துலேயே கீழேயே குட்டியாக சின்னதாக கட்டிகிட்ருப்பேன். நான் ஸ்பாட் தேடிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு சின்ன ஒரு கேவை பார்த்துருப்பேன். சரி, அந்த கேவில் போய் மைனிங் போகலான்னு நினச்சப்போ, சரி எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, நம்மகிட்ட காவல் ஸ்டோன்ஸ் வேறு இருக்குது. காவல் ஸ்டோன் ஒன்றும் பெருசு இல்லை, அந்த ஸ்பெண்ட் பண்ண டைமு. அதனால் நான் வந்து கோலையும் ஸ்டோனையும் மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நமக்கு சாண்டு தேவை கிளாஸ் செய்ய. ஏன்னா நம்ம வீடு கட்டும்போது நம்ம கிளாஸ் தான் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணோம். இப்போ தான் எனக்கு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நமக்கு சாண்டு கலெக்ட் பண்ணணுமே. நம்ம சாண்டே கலெக்ட் பண்ணலையே. நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வுட்டு மைன் பண்ண இடத்துலையே நமக்கு சாண்டு வந்து அங்கே நிறைய இருந்திருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துக்கே போவோம்ன்ட்டு நான் இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுருப்பேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும்ன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சாண்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதையும் நான் ஸ்பீட் பண்ணி விட்டுருப்பேன். ஏன்னா இது ஒரு 2.5 மினிட்ஸாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிக்காக்ஸை வச்சே மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட் இருக்கான்ட்டு அங்கே அந்த செரி க்ரோவ்ஸ் மரம் இருக்குல்ல, ஸோ நம்ம அது பின்னாடி எங்கேயாச்சும் ஃப்ளாட்டான இடமா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இடையும் எதுவும் பிடிக்கலன்ட்டு நம்ம இந்த இடத்துக்கே வந்துட்டோம். இங்கேயே தான் ஃப்ளாட்டாக ஒரு இடம் இருக்கான்ட்டு பார்த்துட்டு இங்கேயே ஒரு ஃப்ளாட்டாக ஒரு இடம் இருந்ததுனால சன்செட் ஆகிறதுனால நம்ம பெட்டு கிராஃப்டிங் டேபிள் ப்ளேஸ் பண்ண பிறகு நமக்கு ஃபர்னஸ் தேவை கிளாஸ் மெல்ட் பண்ண. ஸோ நம்ம ஃபர்னஸும் கிராஃப்ட் பண்ணிக்கிட்டோம். 2 ஃபர்னஸ் வச்சுக்கலாம், அப்போ தான் டக்குன்னு ஸ்மெல்ட் ஆகிடும்ன்ட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு நம்ம ஃபர்னஸும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபர்னஸ்குள்ளே நம்ம சாண்டியும் கோலையும் வச்சுட்டு இந்த சன்செட்டை கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் சன் செட் ஆன உடனே நான் தூங்கிட்டேன். ஏன்னா மாப் ஸ்பான் ஆன பிறகு நம்மளால் இங்கே தூங்க முடியாது. அதுக்கப்புறம் நான் இப்போது அவ்வளோதான் தூங்கிடுவேன். இதுக்கப்புறம் தான் நான் வீடு கட்ட ஆரம்பிப்பேன். அதை நான் உங்களுக்கு டைம் லேப்ஸ் மாதிரி போட்டுடுறேன். ஏன்னா அதை நீங்கள் உட்காந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இரிட்டேட் ஆகிடும். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு 3 பிளாக்ஸ் டிஸ்டன்ஸ் வைப்பேன். நல்லா நமக்கு லார்ஜான ஸ்பேஸே வச்சுக்கலாம். இப்போதைக்கு தான் இந்த பேஸு. நான் இதுவே ஒரு யூடியூப் டுட்டோரியலில் பார்த்து தான் கட்டுறேன். அதுக்கப்புறம் 3 பிளாக் தள்ளி வச்சேன். அது வந்து நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இதை உடச்சிக்கிட்டு 4 பிளாக் தள்ளி ப்ளேஸ் பண்ணேன். அது கொஞ்சம் இடமே பெருசாக இருந்தது. ஓகே, நான் இது இப்போ டைம் லேப்ஸில் பாருங்கள். You can reach
முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல, அது இப்போ சொல்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லை பிளேயராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு எஸ்எம்பி ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நம்ம கீழே டிஸ்கார்ட் லிங்க் தரேன். அதுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம சர்வர் லிங்க்கை நான் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அட்டானமஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டால் நான் உங்களுக்கு சர்வர் ஸ்டாப் ஆக்சஸ் தருவேன். அதை வச்சு நீங்கள் எப்போ வேணுமோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், ஸ்டே டியூன்ட்.